அதிகமாக விலை கொடுத்து வெண்ணெய் நெய்லாம் கடையில் வாங்குறீங்களா? இனிமேல் அந்த மாதிரி வாங்காதீங்க. நம்ம தினமும் வாங்கி காய்ச்சக்கூடிய பசும்பால்லேருந்தே நமக்கு தேவையான அளவுக்கு வெண்ணெய் நெய்லாம் நம்மளாலே எடுத்துக்க முடியும். தினமும் சாயங்காலம் காய்ச்சற பாலை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு பாக்கியை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஆடை சேர்ந்துருக்கும். அதையெல்லாம் வடிகட்டி பவுலில் போட்டு நல்லா ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இடத்துல வச்சிடணும். ஃப்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. வெண்ணெய் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா டீஃப்ரீஸ் ஆக விட்டுடலாம். இப்போ நல்லா உருகி வந்துருச்சு. இதை வந்து 2 பேட்சாக வந்து வெண்ணெய் எடுத்துக்க போகிறேன். பாதியை சேர்த்திட்டு ஒரு செம்பளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி மூடி போட்டு மிக்சியில் வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 120 செகண்டு கரெக்டாக 120 எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே சூப்பராக வெண்ணெய் திரண்டு வந்துடும். ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுனாலும் வெண்ணெய் திரண்டு வர லேட்டாகும். லைட்டாக சில்லுன்னு இருந்தாவே போதும். இப்போ சூப்பராக வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 2வது பேட்சையும் அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உருட்டி தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து அப்படியே வெண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வாரம் கழிச்சு நெய்யாக காய்ச்சிக்கலாம். நான் உடனே நெய் காய்ச்சிக்க போகிறேன். நெய் காய்ச்சறதுக்கு நல்ல வெயிட்டான பாத்திரத்தில் தான் காய்ச்சணும். அப்போ தான் நல்லா நின்று வேகும். சட்டி காய்ஞ்சவனே வெண்ணெய் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு 25 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 25 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கீழே ஒரு கப்பி மாதிரி படிஞ்சு வரும். இது எல்லாமே நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். கரெக்டாக 30 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு எனக்கு வெந்து வந்துருந்துச்சு. மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்க போகிறேன். அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக முருங்கை இலை சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட முருங்கை இலை இல்லைன்னா கருவேப்பிலை தழை கூட சேர்த்திக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே அந்த முருங்கை இலை நல்லா பொரியிற அளவுக்கு விட்டுறலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆறி வரட்டும். ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி காட்டுறேன் பாருங்கள். நெய் பாதி அளவு காயும் போதே வீடு ஃபுல்லாக ஒரே நெய் மணமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குன்னு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றி 2 மாதம் அளவுக்கு வெளியே வச்சுக்கலாம். எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். நெய் உருக்க அன்னைக்கு இந்த கலரில் தான் இருக்கும். மறாத நாள் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் மணலாக சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் திண்டுக்கல் பை எஃப்எச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.